श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் 21, 22 and 23. நாம இப்போ சமாக்கியா பத்ததி சொல்லக்கூடிய இரண்டாவது பத்ததியில் இருந்துருக்கும். இதுவரை நாம முதல் பத்ததியாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவ பத்ததி, அந்த பிரஸ்தாவ பத்ததியில் இருக்கக்கூடிய முதல் 20 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். அதன் பிறகு இரண்டாவது பத்ததியாக இருக்கக்கூடியது சமாக்கியா பத்ததி அப்படிங்கிறதாக பெயர் உடையது. இந்த இரண்டாவது பத்ததியில மொத்தம் 10 ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் பத்ததியான பிரஸ்தாவ பத்ததியில 20 ஸ்லோகங்கள், இரண்டாவதாக இருக்கக்கூடிய சமாக்கியா பத்ததியில மொத்தம் 10 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கோம். சமாக்கியா பத்ததியினுடைய முதல் ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது பார்க்கலாம். தொடர் வரிசையில 21, சமாக்கியா பத்ததியில முதல் ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது? சமாக்கியா பத்ததி த்விதீயா வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமிருஷிம் தாஞ்ச பாதுகாம் யதார்த்த சடஜித் சம்யா மச்சித் விஜயாத்யயோஹு. என்ன ஸ்லோகம் பாருங்கோ. ஸ்லோகம் நம்பர் தொடர் வரிசையில 21, சமாக்கியா பத்ததியினுடைய முதல் ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமிழ்ஷிம் தாம்ச பாதுகாம் யதார்த்தா சடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யயோஹோ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி தேசிகன் 2 பேரை நமஸ்காரம் பண்றார். அடியேன் வணங்குகிறேன். வந்தே, வந்தேங்கிறது கிரியாபதம், வினைச்சொல். ஒரு ஸ்லோகத்துல நம்ம முதல்ல அந்த வினைச்சொல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது நமக்கு சுலபமா புரிஞ்சிடும். ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றார்? வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமிழ்ஷிம் தாஞ்ச பாதுகான்னு சொல்லும் பொழுது வந்தே அப்படிங்கிற கிரியாபதம். வந்தேன்னா என்ன அர்த்தம்? வணங்குகிறேன். சரி, அடுத்து என்ன கேள்வி வரும்? யாரை வணங்குகிறார் சுவாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுதான் ஆகாங்ஷா. தம் ரிஷிம், அந்த முனிவரையும், தாம் பாதுகாம்ச, அதாவது அந்த முனிவர், ரிஷிம்னா முனிவரை வணங்குகிறார். இங்க யார் அவர் முனிவர்னு குறிப்பிடுறாருனாக்கா நம்மாழ்வாரை முனிவர் என்று குறிப்பிடுகிறார். தாம் பாதுகாம்ச, எம்பெருமானுடைய திருவடியில் சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த பாதுகையையும் வந்தே வணங்குகிறேன். சரி, இவா 2 பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன அப்படின்னாக்கா விஷ்ணு பதாசக்தம், எம்பெருமானுடைய திருவடியில் பற்றுள்ளவராக இருக்கக்கூடியவர்கள் 2 பேருமே. நம்மாழ்வாரும் எம்பெருமானை விட்டு பிரிய மாட்டார், அவருடைய திருவடியிலேயே இருப்பார். பாதுகாதேவியும் எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரியவே மாட்டார். அப்போ விஷ்ணு பதாசக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய திருவடியில் பற்றுள்ளவரான தம் ரிஷிம், அந்த முனிவரையும், எந்த முனிவரையும்? நம்மாழ்வாரையும், தாம் பாதுகாம்ச, எம்பெருமானுடைய திருவடியில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பாதுகையையும்
வந்தே அடியேன் வணங்குகிறேன். ஏன் அப்படின்னாக்கா யயோஹோ எந்த இருவர்களுடைய சடஜித் சம்ஞா, ரெண்டு பேருக்கும் சட்டாரிங்கிற திருநாமம் உண்டு இல்லையா? சடகோபம் அப்படின்னு விவகாரம் பண்ணுவான். எந்த அதாவது சுவாமி என்ன ஆகுதுன்னா, இப்போ போன ஸ்லோகம் வரைக்கும் என்ன பார்த்தோம்? அந்த பாதுகாதேவருடைய பிரபாவங்களை பற்றி அடியேன் சொல்ல போறேன் அப்படிங்கிறதாக சொல்லி அந்த சபை இல்லையா பரிஷத்தானது கூடியிருக்கு. அப்படி கூடியிருக்கக்கூடிய அந்த சபையினுடைய நடுவுல திவ்ய தம்பதிகளாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் பெருமாளும் பிராட்டியும் விற்றிருக்கிறார்கள். அந்த பெருமாளுடைய திருவடியின் சமீபத்திலேயே பாதுகாதேவியும் விற்றிருக்கிறாள். அப்போ சுவாமி தேசிகன் என்ன சொல்றார்? ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹா அப்படின்னு சொல்லி இதனுடைய பிரணாமங்களை தெரிவிக்கிறார். சொல்லிட்டு ஸ்துதிய ஆரம்பிக்கிறார். ஏன்னா பொதுவா பாதுகை அப்படிங்கிற திருநாமம் சாதாரணமா பிரசித்தமா இருக்கிறது. இருந்தாலும் ஆனா பெருமாளுடைய சன்னதியில என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா சட்டகோபம் அப்படின்னு தான் விவகாரம் பண்ணுவாளாம். இது பொதுவா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த திருநாமம் அப்படின்றது நினைவுக்கு வருது நமக்கு இல்லையா? அதனால அதை பற்றியே ஒரு பద్ధதி சொல்ல போறாரு. இப்போ இந்த சமாக்கியா பద్ధதி அப்படிங்கிறது இந்த ஷடகோபம் அப்படிங்கிற அந்த பெயரை உடையதா இருக்கக்கூடிய பாதுகைகளை பற்றியும், அதே சமயத்துல அது பாதுகைக்கு மட்டும் இல்லாம நம்மாழ்வாருக்கும் உள்ள திருநாமம் அது. அந்த ஷடகோபம் அப்படிங்கிறது ஷடாரிக்கும் அந்த பெயர் உண்டு. ஷடகோபன் என்கிற திருநாமம் நம்மாழ்வாருக்கும் உண்டு. ஆகையினால அவ ரெண்டு பேரையும் என்ன பண்றா அப்படின்னாக்கா சம்பந்தப்படுத்தி பேசுறாரு இப்ப சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம். வந்தே விஷ்ணுபதாசக்தம் தமிழிம் தாம்ச பாதுகாம் யதார்த்தா சடஜித் சம்யா. அந்த சடஜித்து சம்யா, சம்யான பெயரை உடையவராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருவர்கள். எவர் இருவருடைய பெயர்களானது சடஜித் சம்யா சடாரி என்கிற திருநாமத்தை இல்லையா வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவ யாருனாக்கா மச்சித்த விஜயாத், என்னுடைய மனசையே வென்றவர்கள். அதனால இது என்ன ஆறுது? யதார்த்தா அர்த்தம் உள்ளதாயிற்று. அடியன் பண்ணக்கூடிய இந்த விஷயம், அடியனோட நமஸ்காரம் அப்படிங்கிறது பாதுகாதேவிக்கும் இந்த நமஸ்காரங்கள் பொருந்தும். அதே சமயத்துல சடஜித் சம்யா அப்படின்னா நம்மாழ்வாருக்கும் பொருந்தும். ஆகவே இப்ப என்ன பண்றார்? அந்த ஸ்ரீசடாரின்னு சொல்லக்கூடிய பாதுகையையும் நம்மாழ்வாரையும் சம்பந்தப்படுத்தி இப்போ பேச போறார். அப்படியாக இருக்கக்கூடியது இந்த ஸ்லோகம் இல்லையா? விஷ்ணுபதாசக்தம், நாம எம்பெருமானுடைய திருவடியில் பற்றுள்ளவரான தம் ரிஷிம் அந்த முனிவரை, யாரு? நம்மாழ்வாரையும், அதே சமயத்துல தாம் பாதுகாம்ச எம்பெருமானுடைய திருவடியில் சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த பாதுகையையும் வந்தே வணங்குகிறேன்னா இவருடைய பேர் தான் சடஜித் சம்யா அப்படிங்கிறதான திருநாமம் அடியனுடைய மனச வென்று இருக்கு. அப்படி வென்றதுனால அது அர்த்தம் உள்ளதாயிற்று அப்படிங்கிறதாக இங்க சுவாமி அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். பாருங்க, இந்த இருவருமே எம்பெருமாடைய திருவிடைய எப்பவுமே ஆசக்தி உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆசக்தினா என்ன சுவாமி அப்படின்னாக்கா, அதாவது சேர்க்கை, ஆசை அப்படின்னு சொல்லலாம், சேர்க்கைன்னு சொல்லலாம், சம்பந்தம்னு பல விதமான பொருட்கள் அந்த சப்தத்துக்கு உண்டு இல்லையா? ஏன்னா ரெண்டு பேருமே சடஜித்து அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, சுவாமி சொல்லும் போது சொல்றார் வியாக்கியானத்துல, அதாவது சடஜித்து அப்படின்னா போக்கிரியை வெல்லும்போதுன்னு அர்த்தமா. அப்பேற்பட்டது இந்த பெயர் பல இடங்கள்ல அர்த்தமற்றதா இருந்தாலும் தரித்திரனான ஒருவனுக்கு எப்படி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு பெயர் வைப்பாளாம். அவனுக்கு பார்த்தேன்னா தரித்திரமா இருக்கும். அவனுக்கு பேர் என்ன இருக்கும்? ஸ்ரீனிவாசன் பேர் வச்சிருப்பான். அந்த மாதிரி இல்லையா, தரித்திரான ஒருவனுக்கு ஸ்ரீனிவாசன் என்ற பெயர் போல இங்கு அப்படியே மாதிரி சொல்லிக்கிற. அப்படி இந்த இருவரும் என்ன பண்ற? போக்கிரியை வென்றவர்களே. எந்த போக்கிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுனாக்கா மனமாகிற போக்கிரின்னு சொல்ற. அடியனுடைய மனசு கண்ணாபுண்ணான்னு சுத்தி திரியறது, அதை அடக்கிறதுக்கு மனதை தான் போக்கிரித்தனமான மனம்ன்றார் அவர். போக்கிரின்ற வார்த்தை எதை சொல்றாருனாக்கா, குறிப்பிடுற சுவாமி தேசிகனாக்கா நம் மனசுதான் அது. அதாவது மொத்தம் ஏகாதசி இந்திரியங்கள் சொல்லுவா. பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச ஞானேந்திரியம், ஒரு மனசு. என்னதான் இந்த ஏகாதசி இந்திரியங்கள்ல பஞ்ச கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் கட்டுப்படுத்தி இருந்தா கூட மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா,
அது என்ன போக்குல போறதோ அந்த போக்குல தான் அது போயிட்டே இருக்கும். அப்ப அந்த மனசு அப்படிங்கிறது ஒரு போக்கிரித்தனமான மனமா. அதனால அந்த விஷயத்தை இல்லையா, மனமாகிற அந்த போக்கிரியை அது எங்கும் எவருக்கும் வசப்படாமல் தன்னையே இல்லையா சுத்தி வரா மாதிரி அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தன்னிச்சையாவே செயல்படுறது. பண்ணி என்ன பண்றது, அது தப்பு தப்பான விஷயங்கள்லயே பிரவர்த்திச்சுருக்கு. அதை இவர்கள் என்ன பண்றா வென்று வசப்படுத்தி எம்பெருமானுடைய திருவடியில ஆசை கொள்ளும்படி செய்வாளா இவா ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரும்? ஷடகோபன் இல்லையா, நம்மாழ்வாரும் ஷட்டாரி சொல்லக்கூடிய பாதுகையும் என்ன பண்ணுவான்னாக்கா நம்மை இல்லையா, ஏன்னா நமக்கு மனசு ஒரு இடத்துல இருக்கிறதுல சஞ்சலமா இருந்துட்டே இருக்கு. அப்படி சுற்றி தெரியக்கூடிய அந்த தப்பு தப்பான விஷயங்கள்ல பிரவேசிக்கக்கூடிய அந்த மனசை இவர்கள் இவர்களால்தான் என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். அவ என்ன பண்ணுவா அதை கட்டுப்படுத்தி எம்பெருமானுடைய திருவடியில அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர்கள் இவர்கள் இருவர்கள். ஆகையினால இவர்களை வணங்குகிறேன் அப்படிங்கிறதாக இந்த சமாக்கியா பத்ததனுடைய முதல் ஸ்லோகமா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தின் மூலமா நமஸ்காரம் பண்ணிக்கிறார். யாரை? நம்மாழ்வாரையும் பாதுகாதேவியையும். ஏன்னா அவ ரெண்டு பேருக்கும் சடஜித் சம்யா அப்படிங்கிற பெயர் அவ ரெண்டு பேருக்கு உண்டு அப்படிங்கிறதாக சொல்றான். என்ன அப்படின்னாக்கா, அதாவது சடஜித் அப்படின்னா துஷ்டனை சுவாதீனம் பண்ணி கொண்டவர்கள் அர்த்தமா. அதனால நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு துஷ்டன் மாதிரி, அதையே அவ இருவர்களாலதான் என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்தி எம்பெருமானுடைய திருவடியில ஆசை கொள்ளும்படியா பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் இருவர்கள். அப்பேற்பட்ட அவர்களுக்கு அடியனுடைய நமஸ்காரம், வந்தே வணங்குகிறேன் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றார். வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமிழிம் தாம்ச பாதுகாம் யதார்த்தா சடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யயோஹோ. வந்தே விஷ்ணு பதாசக்தம் தமிழிம் தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா சடஜித் சம்யா மச்சித்த விஜயாத்யயோஹோ அப்படிங்கிறது சமாக்கியா பத்ததனுடைய முதல் ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நாம அந்த சமாக்கியா பத்ததனுடைய இரண்டாவது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன பாருங்க. தொடர் வரிசையில 22வது ஸ்லோகம், சமாக்கியா பத்ததனுடைய இரண்டாவது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஸ்லோகம் பாருங்க. திரமிடோபனிஷத் நிவேஷ சூன்யான் அபி லக்ஷ்மீரமணாய ரோச்சயிஷ்யன் த்ருவமா விஷதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஸ்வயமேவ மானனீயः. திரமிடோபனிஷத் நிவேஷ சூன்யான் அபி லக்ஷ்மீரமணாய ரோச்சயிஷ்யன் த்ருவமா விஷதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபஹ ஸ்வயமேவ மானனீயः அப்படிங்கிறது இரண்டாவது ஸ்லோகம். இங்க திரமிடோபனிஷத்து அப்படின்னு எதை சொல்றாருனாக்கா திருவாய்மொழியில் அர்த்தம். திரமிட உபனிஷத் அதாவது தமிழ் மறை சொல்லுவா. எது தமிழ் மறை? நம்மாழ்வாரால பண்ணப்பட்ட திருவாய்மொழி. அதுக்கு திரமிடோபனிஷத்துன்னு பேர். ஏன்னா வேதத்தினுடைய அதாவது வேதாந்தம் சொல்லுவா. எதனாக்கா உபனிஷத்து, வேதத்துக்கெல்லாம் சீர்ஷகமாக விளங்கக்கூடியது உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை வச்சுதான் வேதாந்த விசாரங்கள்லாம் பண்ணுவா. அதை எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி தமிழ் மொழியில அழகா அதை அமைச்சு குடிச்சவர் யாருனாக்கா சுவாமி நம்மாழ்வார். அதனால திரமிடோபனிஷத்துனா திருவாய்மொழியில் நிவேஷ சூன்யான். இப்போ சுவாமி உபனிஷத்துன்னு சொல்றீர்கள், அது எல்லாராலையும் படிக்க முடியுமான்னா அது படிக்க முடியாது. அப்ப எப்படி சுவாமி எல்லாரும் அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதனுடைய ஒரு வியாஜமாதான் பெருமாள் என்ன பண்றார், நம்மாழ்வார் என்ன பண்றார்,
அப்படி அந்த திரமிடோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியில நிவேச சூன்யான் சுவாமி, அப்போ சிலரால உபனிஷத்தையே படிக்க முடியல, அதற்கு இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது சகாயம் பண்ணி கொடுக்கும். இன்னும் பாருங்களேன், சில பேரால திருவாய்மொழியே படிக்க முடியாது. அப்போ என்ன சுவாமி, அவளுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல கதி கிடைக்கும்? எப்படி அதனுடைய பலன் அவ அடைவா அப்படின்னா, அதுக்குதான் சொல்ற, திரமிடோபனிஷத் திருவாய்மொழியில் நிவேச சூன்யானபி பரிச்சயம் இல்லாதவர்களையும் லக்ஷ்மி ரமணாய எம்பெருமானுக்கு ரோச்ச ஈஷ்யன் பிடிக்கும்படியாக, அதாவது பிரியமா உள்ளவர்களாக செய்வதற்காக மானனீயா அவாலையும், அதாவது ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு உபனிஷத்தும் தெரியாது, திரமிடோபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியும் தெரியாது, ஆனா அவனை பெருமாள் கொண்டாடணுமா. எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னா பாருங்கோ, அதற்காக எம்பெருமான் ரோஜயிஷ்யன், லக்ஷ்மி ரமணாய ரோஜயிஷ்யன், அந்த எம்பெருமானுக்கே பிடிக்கும்படி மானனீயா கொண்டாடத்தக்கவரான சடகோப நம்மால் என்ன பண்ற, சுயமேவ தானே பாதுகாத்மா, பாதுகையின் ஆத்மாவாக ஆவிசசி ஆவிசசி ஸ்ம, பாதுகையை ஆவேசம் பிரவேசம் செய்தாராம். இதுதான் நிச்சயம் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, நம்மாழ்வார் வேற பாதுகை வேற அப்படிங்கிறது கிடையாது. நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒன்றே அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்குற. ஏன் அப்படின்னாக்கா, நம்மாழ்வாரே தான் பாதுகா ரூபமா ஒரு அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் தோன்றது. சரி, எதற்காக சுவாமி இந்த அவதாரம் இல்லையா? வேதங்களை படிக்கணும்னா அதுக்கு சில யோக்கியதைகள்லாம் வேணும் இல்லையா? அப்படி அந்த வேதங்களை படிச்சாதான் எம்பெருமானுக்கு பிரியமானவர்களாக ஆக முடியும்னா, அந்த யோக்கியதை இல்லாதவெல்லாம் எப்படி உபனிஷத்தை படிக்க முடியும், வேதங்களை படிக்க முடியும்? அந்த விஷயத்தை பண்றதுக்காக என்ன பண்றார் சுவாமி, அழகா திருவாய்மொழி அப்படிங்கிற 1000 பாடல்களை பாடினாராம். இதை கற்று அவளை என்ன பண்ணிட்டோம், பகவானுடைய பிரீத்திக்கு விஷயமாகலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்கு நம்மாழ்வார் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டார். சரி சரி சுவாமி, அதையும் படிக்க முடியாதவா சில பேர் இருப்பா இல்லையா? இதையும் இதெல்லாம் கத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் இருப்பான். சரி, அவர்களிடத்துல எம்பெருமானுக்கு கட்டாட்சம் விழணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து என்ன பண்றார், பாதுகையாக அவதாரம் பண்ணிட்டார். அப்போ எம்பெருமான் என்ன சன்னதிக்கு, அவா எம்பெருமானுடைய சன்னதிக்கு வரும் பொழுது அவளுடைய சிரசுல ஏறி தாங்கினா, இதன் மூலம் அவளுக்கு என்ன ஆகும், எம்பெருமானுடைய பிரீத்தியும் கிடைச்சிடும், அவா மீது கடாட்சமும் எம்பெருமான் கடாட்சிப்பான் அப்படிங்கிறது நிச்சயமாது இல்லையா? அதை உத்தேசித்து அப்படியே பண்ணார். அப்படி திருவாய்மொழி அதை படிக்க முடியாத பாமரனையும் எம்பெருமான், அதாவது எம்பெருமானுடைய திருவடியில சேர்க்கணும், எப்படி பிரீத்திக்கு பாத்திரமா இருக்கணும், எம்பெருமானுடைய கட்டாட்சம் படணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான நோக்கத்திற்காகவே நம்மாழ்வார் பாதுகாதேவி சட்டாரியாக அவதாரம் பண்ணினார். அப்போ பாதுகாதேவி வேற இல்ல, நம்மாழ்வார் வேற இல்ல அப்படிங்கிறது தான் நிச்சயம் அப்படிங்கிறத இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா. திரமிடோபனிஷத் நிவேச சூன்யாம் அப்படி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன். திரமிடோபனிஷத்துனா திருவாய்மொழிய, நிவேச சூன்யாம் திருவாய்மொழிய தெரியாது சுவாமி, அப்படி இருந்தாலும் அப்படி லக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன், அந்த லக்ஷ்மி நாராயணுக்கு பிடிக்கும்படியாக, அவனுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகும்படியாக, அவன் நம்மை ரோச்சயிஷ்யன் விரும்பும்படியாக செய்யணும். அதுக்காக துருவம் இதாகணும், ஆவிசதி ஸ்ம. அதனால நம்மாழ்வார் தான் பாதுகாத்மா, அவருடைய ஆத்மாவே அங்க பாதுகாவா அவதாரம் பண்ணி என்ன பண்ண, ஷடகோபா ஸ்வயமேவ மானனீயா, அப்படி கொண்டாடத்தக்கவராக இருக்கக்கூடிய எம்பெருமானால் கொண்டாடத்தக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஸ்வயமேவ தானே என்ன பண்றார், பாதுகாத்மா ஆவிசதி ஸ்ம. ஆவிசத்தின ஆவேசம் செய்தார், ஆவேசம் நாம பிரவேசம் செய்தார், இதுதான் துருவம். துருவம்னா நிச்சயம் அப்படின்னு காண்பிச்சு. திரமிடோபனிஷத் நிவேச சூன்யா அபி லக்ஷ்மி ரமணாய ருச்சயிஷ்யன் துருவமாவிசதி ஸ்ம பாதுகாத்மா சடகோபா ஸ்வயமேவ மானனீயः. திரமிடோபனிஷத் நிவேச துருவமாவிசதி ஸ்ம பாதுகாத்மா ஷடகோபா ஸ்வயமேவ மானனீயः.
அப்படிங்கிறது தொடர் வரிசையில 22. இந்த இரண்டாவது பద్ధதியாக இருக்கக்கூடிய சமாக்கியா பద్ధதியினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சமாக்கியா பద్ధதியில் இருக்கக்கூடிய வரிசையில மூன்றாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தொடர் வரிசையில 23. இந்த சமாக்கியா பద్ధதியினுடைய மூன்றாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். பாருங்க. ஆடிபிளா இருக்கா? கேக்குறதா? துதுபாசிரித பாதஜாத வம்ச பிரதிபத்தை பரமா ததான ரூபம் நியதம் மணிபாதுகே ததானஹ ச முனிஸ்தே ஷடகோப இத்யபிக்யாம். துதுபாசிரித பாதஜாத வம்ச பிரதிபத்யை பரமா ததான ரூபம் நியதம் மணிபாதுகே ததானஹ ச முனிஸ்தே ஷடகோப இத்யபிக்யாம். துதுபாசிரித பாதஜாத வம்ச பிரதிபத்யை பரமா ததான ரூபம் அப்படிங்கிறது மூன்றாவது ஸ்லோகம். பாதுகாதேவியின் அவளால மட்டும்தான் எல்லாரும் எம்பெருமானுடைய பிரீதியை அடையக்கூடும். சரி, அப்படி இருந்தா அம்மாழ்வார் அவதாரம் எதற்கு அப்படின்னு கேட்கிறேன். பாதுகனுடைய திருநாமமான சட்டகோபம் என்கிற இல்லையா இதை தானும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் இல்லையா. அப்போ அதற்கு ஒரு ரூபம் எடுத்தாதானே அதற்கு ஒரு பெயர் வைக்க முடியும் இல்லையா. ஒரு ரூபம் எடுத்தாதான் அதற்கு ஒரு பெயர் வைக்கலாம். அதற்காக அந்த ரூபத்தை எடுத்தாராம். அப்படி அந்த ரூபத்தை என்ன பண்றார்? பாதுகான் சம்பந்தமுள்ள குலத்தில் பிறந்து எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சாதிக்கிறார். எப்படி? பாதுகா அப்படிங்கிறது எங்க இருக்கு? எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தோட இருக்கு. நம்மாழ்வார் இல்லையா எம்பெருமான பாடி 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 உசத்தியா நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலேயே சம்பந்தத்தோட இருப்பார். பாதுகாதேவின் மாத்திரமே எம்பெருமானுடைய பிரீத்தியை பெறக்கூடும்னா தனியா நம்மாழ்வார் அவதாரம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தரும்படியாக இங்கு ஒரு இந்த விஷயத்தை சுவாமி அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். மணிபாதுகே ரத்தன பாதுகையே, மணிகளால் இழைக்கப்பட்ட ரத்தன பாதுகையே சஹா முனிகி, அந்த நம்மாழ்வார் சொல்லக்கூடிய முனிவர் தே ஷடகோப இத்யபிக்ஞாம், ஷடகோபன் உன்னுடைய பெயரை ததானக வைத்துக் கொண்டு தொதுபாசிரித நீ ஆசிரியக்கூடிய பாதன எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியிலிருந்து ஜாத உண்டான வம்ச பிரதிபத்தியை பரம் அந்த குலத்தை கௌரவிப்பதற்காகவே ரூபம் ஆழ்வார்ங்கிற அந்த ரூபத்தை ஆததான எடுத்தார். அது கிரியா. ஏன் அந்த அவதாரம் பண்ணினார்? இதற்காக அந்த அவதாரமானது பண்ணப்பட்டது. அவதாரத்தின் நோக்கம் என்ன? பாதுகாதேவினாலே எல்லாருக்கும் பெருமாளுடைய பிரீத்தியை உண்டு பண்ணி கொடுத்துட முடியுமே, தனியா இதுக்கு நம்ம அப்படிங்கிற கேள்விக்கு இங்க விட சொல்ற அப்படின்னு புருஷ சுத்தத்துல சொல்லியிருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மங்கள்னு சொல்லுவா. பிராமண, வைசிய, க்ஷத்ரிய, சூத்ர, இந்த 4 வர்ணங்கள் எங்கெங்கிருந்து உண்டாருது அப்படிங்கிற மாதிரி அந்த புருஷ சுத்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க சுவாமி பாதுகைக்கு திருப்பதி சம்பந்தம் அந்த உபனிஷத் சொல்றது, சாரி புருஷ சுத்தம் சொல்றது. அதன்படி இங்க என்ன ஆறுது பாருங்க, அந்த ரூபத்தை எடுக்கிறார், பாதுகளுடைய சம்பந்தம் உள்ள குலத்துல பிறக்கிறார், அதன் சம்பந்தம் உள்ள எம்பெருமானுடைய அவயவும் திருவடி. அப்படி அந்த திருவடியில உண்டான
நான்காவது வர்ணமே உயர்ந்தது. மற்ற வர்ணங்கள் யாவும் பாதுகா சம்பந்தம் இல்லாத அவைகளிலிருந்து உண்டானவர்களால தாழ்ந்தவை அப்படிங்கிற மாதிரி சுவாமியுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். இப்படி பாதுகா சம்பந்தத்தினால என்னன்னா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, எம்பெருமானுடைய திருவடிக்கு அவ்வளோ மேன்மை. அதனாலதான் பாதுகா தேவிக்கு அவ்வளோ மேன்மை கிடைச்சது இல்லையா? பெருமான் திருவடிக்கு அவ்வளோ மேன்மை இருக்கு. சுவாமி தேசிகன் அந்த பாதங்களை அப்படி கொண்டாடுறார் இல்லையா? பகவத் தியான சோபானம் அப்படிங்கிற ஒரு இதுல அந்த திருப்பாதம் தொடங்கி திருமுடி பர்யந்தம் அழகா வர்ணிப்பார். அதுல அப்பெல்லாம் ஒரு குறை, நம்ம திருப்பாதம் தொடங்கி திருமுடி வரைக்கும் பண்றோம், ஆனா அந்த திருப்பாதத்தையே தாங்கக்கூடிய பாதுகாப்பை பத்தி நம்ம பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமானது அவருக்கு இருந்தது. அதை போக்கிக்கிறதுக்காக தான் இங்க அந்த பாதுகாதேவனுடைய விஷயமா 1008 ஸ்லோகத்தையும் சுவாமி சாட்சியா இருக்கு. அப்படி அந்த பாதுகாடைய சம்பந்தம் இருக்கிறபடியினால அந்த நம்மாழ்வாருக்கு மேன்மை உசத்தி அப்படிங்கிற மாதிரி இப்படி பாதுகாட சம்பந்தத்தினால சிறந்தது அப்படிங்கிற விஷயத்த இந்த மாதிரியான விஷயம் மூலமா கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌரவிப்பதற்காகவே அவர் தனியே ஒரு ரூபம் எடுத்தார் அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார். நியதம் மணிபாதுகே ததானஹ சமுனிஸ்தே ஷடகோபயித்யபிக்ஞாம் துதுபாசிரித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரமா ததான ரூபம் ஆததான பரம் பரம் ஆததான கௌரவிப்பதற்காகவே இல்லையா அந்த பாத எம்பெருமானுடைய, அதாவது நீ ஆசிரியத்திருக்கக்கூடிய அந்த பாத எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து ஜாத உண்டான வம்ச குலத்தை பிரதிபத்தியை பரம் கௌரவிப்பதற்காகவே ரூபம் ஆழ்வார் என்கிற நம்மாழ்வார் அப்படிங்கிற ரூபத்தை ஆததான அவர் எடுத்தார் அப்படிங்கிறத நியதம். நியத்தனா நிச்சயமா நிச்சயமா அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக பாதுகா சோதர தொடர் வரிசையில 23வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் இது? சமாக்கியாபத்துல 3வது ஸ்லோகம். நியதம் மணிபாதுகே ததானஹ சமுனிஸ்தே ஷடகோபயித்யபிக்ஞாம் துதுபாசிரித பாதஜாத வம்ச பிரதிபத்தியை பரமா ததான ரூபம். பரம் ஆததான ரூபம் அப்படிங்கிறது 3 ஸ்லோகம். ஸோ இன்றைய தினம் நாம பாதுகா சகஸ்திரத்தினுடைய 2வது பദ്ധதியாக இருக்கக்கூடிய சமாக்கியா பద్ధதியில 3 ஸ்லோகத்தை எடுத்துட்டோம். மொத்தமா பார்க்கும்பொழுது 23 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு. இந்த சமாக்கியா நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதாக. धन्यास्मि स्वामी. धन्यवाद स्वामी. அடியேன் பிரணாமங்கள். எல்லாருக்கும் தன்யவாதம். சுவாமி ப்ரீவியஸ் ஆடியோஸ் எல்லாம் கிடைக்குமா? குரூப்ல போட்டுட்டே தானே இருக்கேன். இப்ப புதுசா சேர்ந்த வாழ்க்கை நான் போடுறேன், மறுபடியும் குரூப்ல ஷேர் பண்றேன் பிளேலிஸ்ட். நான் புதுசா இன்னைக்கு தான் சேர்ந்தேன். போடுறேன், நான் போடுறேன், குரூப்ல போடுறேன், பாருங்க. சரி, போட்டுருங்க. தேங்க்யூ. தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி அடியேன்.